இன்றைக்கி நம்ம பஞ்சகாவியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பயிரோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஒரு ஆர்கானிக் உரம் மட்டும் இல்லாமல் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது கொடுக்குது. மண்ணின் தன்மையை வளத்தை வந்து இது வந்து அதிகப்படுத்துது. இது வந்து தீமை செய்யும் பூச்சியையும் வந்து கட்டுப்படுத்தும். ஆனால் ஏர்த் வார்ம்ஸ்க்கெலாம் எந்த பிரச்சனையும் வராது. மண்ணில் வந்து நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்துது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பொருட்கள் வச்சு தான் தயாரிக்கிறாங்க. கவ் டங், ஃப்ரெஷ் கவ் டங், கவ் யூரின், மில்க், அதுக்கப்புறம் கர்ட், அப்புறம் நெய், இதெல்லாமே வச்சு தான் அதை தயாரிக்கிறாங்க. நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறது பிளான்ட்ஸ்க்குன்னு பார்க்கலாம். ஒரு 30 ml நம்ம எடுத்துக்கலாம். 30 ml 1 liter வாட்டரில் நம்ம இது பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்ப்ரே பண்ணும்போது எங்கேயுமே உங்களுக்கு பிளாக் இருக்காது. இது நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை வந்து 1 liter வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுக்கு கொடுக்கும்போது நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக இருக்குது. மண்ணோட வளம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக இருக்கணும். சிட்டோபாக்டர், அசோஸ்பைரிலம், ப்சூடோமோனஸ் இந்த மாதிரி சாயிலில் இருக்கிற பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது வந்து செடிக்கும் ரொம்ப நல்லது, மண்ணுக்கும் ரொம்ப நல்லது. பஞ்சகவ்யமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து நிறைய இருக்குது. மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா பேரூட்டச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் அதிகமாக இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது. இதனால் பிளான்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இது நம்ம கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஏர்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு 15 days ஒன்ஸ் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் ப்ராப்ளம் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து எல்லா பிளான்ட்ஸ்க்குமே நம்ம வந்து கொடுக்கலாம். நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது செடியில் எல்லா பார்ட்ஸ்லேயும், இலைகள் மேலேயும் இல்லாமல் கீழே எல்லா பார்ட்ஸ்லேயும் நம்மளுக்கு அந்த இது நம்மளுக்கு படுற மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இது வந்து நர்சரியில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.